சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்கு பின்புறம் உள்ள இபி லிங்க் சாலையில் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. அவரிடம் பேசலாம். ரேவதி, வணக்கம். தற்போது எத்தனை பேர் வர இந்த மின்வாரிய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? ஒரு கோரிக்கையாக என்ன விஷயங்களை சொல்றாங்க? முழு விவரம். வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து துறைகளிலுமே சொல்லப்போனால் ஒப்பந்த ஊழியர்கள் இருக்கிறார்கள். கல்வித்துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், மின்சாரத்துறையாக இருக்கட்டும், ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக தொடர்ந்து அனைத்து ஆட்சிகளிலும் நடந்து வருகிறது. இந்த சூழலில் இந்த நிலையிலும் கூட மின்சார துறையிலும் கூட பல்வேறு ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக ஒப்பந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதலாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் உள்ள மேற்பார்வை அலுவலகங்கள் முன்பு அவர்களது கோரிக்கைகளை முன்வைத்து, அதாவது ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மின்வாரிய அலுவலகத்திற்கு பின்புறம் உள்ள இந்த இபி லிங்க் சாலை பகுதியில் ஆயிரக்கணக்கான இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தற்பொழுது அவர்களுக்கான அந்த பணியை நிரந்தரம் படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இங்கு கூடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20,000 பேர் வரை இந்த ஒப்பந்த பணியாளர்களாக தொடர்ந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்றால், எந்தவித தனியார் பங்களிப்பும் இல்லாமல் அரசே தங்களுக்கு பணி வழங்க வேண்டும். ஒரு நாளுக்கான ஊதியமாக 956 ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை அரசே வழங்க வேண்டும். அது முறையாக தற்பொழுது வழங்கப்படவில்லை. அரசு பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள் தற்பொழுது கொடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து அந்த சங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவர் இருக்கிறார் மகேந்திரன், அவரிடம் கேட்கலாம். சார், உங்களுடைய சங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முக்கிய கோரிக்கையா வச்சிருக்கீங்க? இப்பொழுது கூட சேர்மனை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அவங்க என்ன தகவலை முன் வச்சிருக்காங்க சொல்லுங்க. எங்களுடைய முக்கியமான கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா மேடம், அரசே நேரடியா ஊதியம் வழங்கி படிப்படியா பணி நிரந்தரம் பண்ணணும். இது உற்பத்தி மற்றும் விநியோக வட்டங்களில் இருக்கிற தொழிலாளர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இது படிப்படியா பணி நிரந்தரம் செய்யணும்ட்டு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் பல வருஷமா நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இங்க கோரிக்கை ஏற்று தான் தமிழக வெற்றிக்கிழமை எங்க கூட சேர்ந்து போராடினாங்க. மேட்டூர், சேலம், தூத்துக்குடி போன்ற இடங்களில் அவங்களும் எங்களோட சேர்ந்து போராடினாங்க. எங்க கோரிக்கையை நாங்க ஆட்சிக்கு வந்தால் நாங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவோம், நேரடி ஊதியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே வெள்ளை அறிக்கையில ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 7 மாதம் மட்டும்தான் உங்களுக்கு பணி செய்ய முடியும், அதுவும் டெம்பரவரின்னு சொல்லியிருந்தாரு. மற்றபடி நான் கேங் மேன்களையும் டிஎன்பிசி மூலமா எடுக்கிறதா அவர் சொன்னாரு. இது ஒப்பந்த தொழிலாளருக்கு பெரும் ஏமாற்றம். ஏன்னா 15 காலமா அனைத்து புயல், மழை, வெயில வேலை பார்த்திருக்கோம். பிளான்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா லங்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ தொழிலாளர்கள் அவங்க இறந்துகிட்டு இருக்காங்க, நோய் வாய்ப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு முன்னுரிமை அளிக்காமல், இவங்க எல்லாமே அனுபவம் வாய்ந்தவர்கள், அது உற்பத்தியாகட்டும் விநியோக ஓட்டங்களாகட்டும், இவங்க எல்லாமே அனுபவ வாய்ந்த தொழிலாளர்கள், இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட மாட்டேங்குது. எல்லாமே ஒப்பந்த முறையை கையாண்டுகிட்டே வராங்க. இது என்னன்னா, ஒப்பந்த முறையினால் இந்த அதிகாரிகளுக்கும் ஒப்பந்தவருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. அதனால அந்த தொழிலாளருக்கு நேரடியாக சம்பளம் கொடுத்தாங்கன்னா ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் வாரியத்திற்கு நமக்கு வருமானம் வரும். ஆனா அதை அவங்க தவிர்க்கிறாங்க. எந்த ஒரு ஒப்பந்தார நஷ்டத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒப்பந்தாரர்கிட்டே தான் போறாங்க. அப்பதான் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்குது, கமிஷனும் கரெக்டா இருக்குது. அதனால நாங்க எங்க நேரடி ஊதியத்தை கேட்டுதான் இப்ப ஒரு 36 நாளா போராடிட்டு இருக்கோம். இது தமிழகம் முழுவதும் போராடிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் தெரியும், வாரிய தலைவர், மினிஸ்டர், சிஎம் வரைக்கும் தெரியும். ஆனா அவங்க எதுவுமே கூப்பிட்டு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல. நாங்க அதனால 28 இன்று இங்க போர்டு ஆபீஸ்ல இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு சேர்மன் பேசணும், சார் ஒன்னு வேலை தரேன்னு சொல்லுங்க, நேரடி ஊதியம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். இல்லாட்டி வேலை இல்லைன்னா சொல்லுங்க, இல்ல அதுவும் சொல்ல முடியலன்றாரு. சரிங்க சார், எனக்கு முதல்வர்கிட்ட ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதுவும் முடியாதுன்னாரு. பெயிலானவங்கள நீங்க எப்படி வேலைக்கு எடுக்கிறீங்க? கேங்மேனுங்கிறவங்கள நீங்க எப்படி பெயிலானவங்கள 0 மார்க் 2 மார்க் எடுத்து வெளியே எடுக்கிறீங்க? பாஸான பசங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, நீங்க அவங்கள எடுத்து எடுக்கணும். நீங்க எப்படி பெயிலானவங்களை நீங்க எடுக்கிறீங்க? அதுல மார்க் அடிப்படையில் உள்ளவங்களுக்கு நீங்க எடுத்தா பிரச்சனை இல்ல. ஆனா 0 மார்க், முட்டை மார்க், 2 மார்க், 4 மார்க்ல எடுக்கிறீங்க. ஆனா 15 வருஷமா வேலை பார்த்த தொழிலாளிகளை நீங்க எடுக்கலன்னு கேட்டேன். அதுக்கும் சரியான பதில் அவர்கிட்ட இல்ல. எப்படி இப்படி ஊழல் நடந்துச்சுன்னு கேட்டேன். அதுவும் அவருக்கு சரியான பதில் இல்ல. ஆனா இந்த போராட்டத்துக்கு சிஎம் 10 நிமிஷம் கேட்டிருக்கோம். எங்க நேரடி ஊதியம் வாங்காம நாங்க போக மாட்டோம், இல்ல வேலை இல்லைன்னு சொல்லிட்டோம், நாங்க போயிடுறோம். ஆனா அந்த போராட்டத்தை அவங்க புறக்கணிக்கிறதுக்காகவும் எங்க கலைக்கிற நிகழ்ச்சி நடந்தாலோ, இப்போ உற்பத்தி நிலையங்கள்ல இருந்து இங்க வந்திருக்கோம், கொஞ்சம் பேர் வந்திருக்கோம், பாதி பேர் அங்க இருக்காங்க, பாதி பேர் இங்க இருக்காங்க. இந்த போராட்டம் தவறும் பட்சத்தில் ஆனா வாங்க இவங்களா மேட்டூர், வடசென்னை, தூத்துக்குடி
என்ன எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிளான்டே ட்ரிப் அவர் கொண்டு கணிச்சு கொண்டு வந்துருவாங்க. மொத்த தொழிலாளியும் இங்க ஏதாவது அசம்பாவிதம் பண்ணி நமக்கு அந்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றலைன்னா மொத்த பேரும் வேலை நிறுத்திடுவாங்க. இப்போ நாங்க எதுவும் பண்ண போறதில்ல, வாங்க மொத்த பேர் வேலை நிறுத்திடுவோம். இங்க இருக்கிற தொழிலாளிகளுக்கு ஏதாவது இவங்க இடைஞ்சல் பண்ணாலோ, முதல்வர் சந்திக்க விடாம அடித்தாலோ, துரத்தினாலோ, கைது செய்தாலோ நாங்க எந்த போராட்டம் பண்ண போறதில்ல. நேரடியா பிளான்ல இருந்து அவங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, அப்படியே இறங்கி உட்காந்துருவாங்க கீழே. நாங்க வன்முறையை கையில் எடுக்க மாட்டோம். இதை தமிழக அரசு எங்களை கூப்பிட்டு 36 நாளா தொழில் மக்கள் வந்து மின்வெட்டால பாதிக்கப்படுறாங்க. தொழிலாளி வேலை இல்லாம இருக்கான், 7 மாசம் எனக்கு சம்பளம் தரல. எத்தனை பிரச்சனையும் தெரிஞ்சும் ஒரு தொழிலாளி நடிவலையை செய்யறாங்களே தவிர இந்த தொழிலாளி மேல அக்கறையும் இல்ல, மக்கள் மேலேயும் உங்களுக்கு அக்கறை இல்ல. அப்படி இருந்தா கூப்பிட்டு முன்னாடியே பேசியிருக்கணும். ஏதாவது தவறு நடக்கும் பட்சத்தில் 3 பிளான்ல இருக்கிற தொழிலாளரும் உடனடியாக வேலை நிறுத்துவாங்க. இப்போ அதுல எந்த மாற்றமும் இல்லை. இவர்களது கோரிக்கை நிறைவேற்றும் வரை தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றும் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்பதை ஒரு முக்கிய விஷயமாக முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் இந்த பகுதியில் இருந்து இந்த ஆயிரக்கணக்கான ஊழியர்களும் ஏற்கனவே மாவட்டத்தில் செய்யப்படக்கூடிய அந்த வேலை நிறுத்த பணியும் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மின்சார தட்டுப்பாட்டால், மின்சாரம் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பல பகுதிகளிலும் தொடர்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒப்பந்த பணியாளர்கள் தற்பொழுது இந்த பணி நிறுத்த செயல்பாடானது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் இவர்களது கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் முதல் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக ரேவதி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. சேலம் மாவட்டம் சிவதாபுரம் ஆண்டிப்பட்டி ஏரியில் தாவேக ஒன்றிய செயலாளர் சிவா அரசு அனுமதித்த அளவை விட 8 அடி ஆழத்திற்கு மண்வெட்டி எடுத்து விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீ அங்க போய் எங்கட பேச விடாத, நீ எங்கட பேச விடானா, நீ அந்த மாதிரி பேசிய ஏங்கட வந்து யாரும் பேச அங்க பாரு எங்க இளையராஜா நான் சொல்றதுக்கு நான் சொன்னது நான்